1 மணில இருந்து மழை நல்லா பெஞ்சிருந்தது. எப்பவுமே நார்மலா வரும். அதான் நாங்க இருந்தோம். ஆனா வந்து தண்ணி சேர் கொள்ள வந்தது. வேரி வந்து அந்த கட்டி எல்லாம் வந்தது. நாங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன தெரியல, இந்த வாட்டி இந்த மாதிரி மழை வருது. எங்க இந்த சோறு வெந்ததும் நாங்க நல்லா ஓடிட்டோம். தண்ணி உள்ள வந்தது நம்ம தண்ணி மொண்டு ஊத்தலாம்னு சொல்லிக்கிறாங்க. தண்ணி மொண்டு ஊத்தவும் அந்த மண்ணு வந்து அடிச்சிச்சு. அந்த கதவு சாந்திக்கிச்சு. அந்த கதவு சார்ந்ததை மரம் வந்து போச்சு. மரம் வந்ததும் இந்த சோறு மேல வந்து போச்சு. அந்த சோறு வந்ததும் அந்த கல்லு வந்துடுச்சு. அவங்களால வரத்து வெளியே வரத்து முடியல. அவங்களால ஒரு கல்லு மேல வந்தா நம்ம எவ்வளவு பாதிக்குது. ஆனா அந்த உயிர் எப்படி துடி துடியா துடிச்சுச்சா சார். அந்த பசங்களுக்கு தங்கச்சி பொண்ணுங்க தான் 2 பேரும் இறந்துக்கிறாங்க. எங்களுக்கு தேவை அந்த பணம் எங்களுக்கு காட்டணும். இன்னும் எடுக்கல இன்னும் ஆப்பிடல. ஒன்னு ஆப்பிடுக்குது ஒன்னு ஆப்பிடல. ஹாஸ்பிட்டல் இருந்து பாடி இன்னும் 3 பாடி கிடைக்கலாங்க. 5 பேர் எடுத்துக்கிறாங்க. இன்னும் 2 பேரும் எடுக்கல. எங்களுக்கு 2 பேரும் வேணும். எல்லாமே எங்களுக்கு சொந்தக்காரர் தான். யாரு அசல் யாரு இல்ல. எல்லாம் எங்க பேர பசங்க தான். எங்க மாமா பொண்ணு மாமா மருமவ பேர பசங்க எங்க சொந்தக்கார பசங்க தான். எல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்க எல்லாம் 3 நாளா நாங்க பாதித்து எல்லாம் ரோட்ல நிக்கிறோம். எங்களுக்கு தேவை பாடி காட்டணும். கண்ணுல நாங்க அம்மா நாள் வளர்த்து பெருசாக்கி அது இது பாதுகாப்பு ஸ்கூல் படிக்க வச்சு எங்களுக்கு கண்ணுல காட்ட முடியல. நாங்க எப்படி மறக்கிறது சார். மணி 1 மணில இருந்து மழை நல்லா பெஞ்சிருந்தது சார். நாங்க மாமலா அந்த மழை வந்து நாங்க இருந்தோம். எப்பவுமே நார்மலா வரும். அதான் நாங்க இருந்தோம். ஆனா வந்து தண்ணி சேர் கொள்ள வந்தது. வேரி வந்து அந்த கட்டி எல்லாம் வந்தது. நாங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன தெரியல, இந்த வாட்டி இந்த மாதிரி மழை வருது. நம்ம தூரமா எப்பவுமே வந்து மேதான் வருது அப்படின்ட்டு நாங்க இருந்தோம். நாங்க என்ன பண்ணோம், எங்க இந்த சோறு வெந்ததும் நாங்க நல்லா ஓடிட்டோம். இது எங்களுக்கு ஆமா இது சோறு வெந்ததுனால தான் நாங்க எல்லாம் ஓடிட்டோம். அந்த பக்கம் நாங்க போயிட்டோம். போன பிறகுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பசங்க தண்ணி மொண்டு ஊத்திருக்காங்க. தண்ணி மொண்டு ஊத்திருக்காங்க. ஊத்துனால என்ன பண்ணுங்க சார், நம்ம அந்த மண்ணுல வீட்டுக்குள்ள தண்ணி ஆமா தண்ணி உள்ள வந்தது நம்ம தண்ணி மொண்டு ஊத்தலாம்னு சொல்லிக்கிறாங்க. தண்ணி மொண்டு ஊத்தவும் அந்த மண்ணு வந்து அடிச்சிச்சு. அந்த கதவு சாந்திக்கிச்சு. அந்த கதவு சார்ந்ததை மரம் வந்து போச்சு. மரம் வந்ததும் இந்த சோறு மேல வந்து போச்சு. அந்த சோறு வந்ததும் அந்த கல்லு வந்துடுச்சு. அவங்களால வரத்து வெளியே வரத்து முடியல. அவங்களால இந்த மாரி அவங்க உள்ள போயிட்டாங்க. யாரும் அவங்க தப்பிச்சு வெளியே வரத்தா பாய்ச்சாங்க. ஆனா அந்த குழந்தை நம்ம ஒரு கல்லு மேல வந்தா நம்ம எவ்வளவு பாதிக்குது. ஆனா அந்த உயிர் எப்படி துடி துடியா துடிச்சுச்சா சார். அந்த பசங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்றீங்களோ பண்ணல. அந்த குழந்தைகளுக்கு அந்த சடலத்தவங்களுக்கு அப்படிங்க நல்லபடியா அவங்க நஷ்டத்துக்கு நான் பாருங்க சார். நல்லா உங்களுக்கு ஒரு பாதிப்பு சார். அந்த பசங்களுக்கு அந்த குழந்தைங்க எப்படி விட்டு சார். நம்ம ஒரு கல்லு செங்கல் மேல வந்தா கூட நம்மளுக்கு துடியா துடிக்கிற ஒரு முள்ளு குத்துற கூட துவைத்திருக்கும். அது வந்து நீ 3 நாளா அந்த உள்ள இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த ஆவி அந்த உயிர் எப்படி துடிச்சோ என்னவோ கடவுளுக்கு அந்த அண்ணாமலையார் கூட பொறுக்கல சாமி. நல்ல பசங்க இந்த வயலு போனா கூட நல்ல பசங்க. ஒருத்தர் நல்ல பசங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல பசங்க. அந்த பசங்க எதுவுமே அந்த மாதிரி பசங்க ஏதான ஒரு கடிகள் சொன்னா ஒரு தட்டமா செய்வாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க சாமி. அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுங்க சாமி. அந்த பசங்களுக்கு எதுவுமே இல்லாம ரோட்ல நிக்கிறோம். அனாதையா நிக்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. கிருப்பு எல்லாமே போயிடுச்சு. கட்ட துணியும் எது சாமானம் செட்டு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இருந்தது அந்த குடிசை மட்டும்தான். அந்த குடிச்சையும் போயிட்டா நாங்க எங்க போய் நிக்கிறது. தங்கச்சி பொண்ணுங்க தான் 2 பேரும் இறந்துக்கிறாங்க. எங்களுக்கு தேவை அந்த பணம் எங்களுக்கு காட்டணும். இன்னும் எடுக்கல இன்னும் ஆப்பிடல. ஒன்னு ஆப்பிடுக்குது ஒன்னு ஆப்பிடல. ஹாஸ்பிட்டல் இருந்து பாடி இன்னும் 3 பாடி கிடைக்கலாங்க. 5 பேர் எடுத்துக்கிறாங்க. இன்னும் 2 பேரும் எடுக்கல. எங்களுக்கு 2 பேரும் வேணும். எல்லாமே எங்களுக்கு சொந்தக்காரர் தான். யாரு அசல் யாரு இல்ல. எல்லாம் எங்க பேர பசங்க தான். எங்க மாமா பொண்ணு மாமா மருமவ பேர பசங்க எங்க சொந்தக்கார பசங்க தான். எல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்க எல்லாம் நாளா நாங்க பாதித்து எல்லாம் ரோட்ல நிக்கிறோம். எங்களுக்கு தேவை பாடி காட்டணும். கண்ணுல நாங்க அம்மா நாள் வளர்த்து பெருசாக்கி அது இது பாதுகாப்பு ஸ்கூல் படிக்க வச்சு எங்களுக்கு கண்ணுல காட்ட முடியல. நாங்க எப்படி மறக்கிறது.